வணக்கம் ஃப்ரெண்ட். அரசு பள்ளி மாணவர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பள்ளி கல்வித்துறையிலிருந்து ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கு. அதை பற்றி ஒன்றுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். முக்கியமாக தன்னார்வலர்களும் இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இனிப்பான விஷயத்தோடு ஆரம்பிப்போம். இனி அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மதிய உணவு திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு தலைவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கப்படும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. அதே போல் காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆட்கள் தேர்வு வந்துச்சுன்னா நான் உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதே போல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. இதன் மூலமாக 7.5% இடஒதுக்கீடில் நிறைய அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க. அதே போல் இப்போ அரசு பள்ளிகளில் 11 மற்றும் 12வது படிக்கிற மாணவர்கள் அவங்க போட்டித் தேர்வு எழுத விருப்பம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு போட்டித் தேர்வுக்கான பயிற்சி கொடுக்க போகிறாங்க. இதுக்காக CEO தலைமையில் குழு அமைச்சு இதுக்கான வழிகாட்டுதலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கணும், எவ்வளோ கிளாஸ் எடுக்கணும், கொஸ்டின் பேப்பர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி வேல்யூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு போட்டித் தேர்வுலையும் பார்த்திங்க அப்படின்னா மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்ணை எமிஸ்லேயும் ஏற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைடெக் லேப் ஒர்க் பண்ணுறவங்க இதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த மார்க் என்ட்ரி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட தான் வரும். ஏன்னா இந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி ஹைடெக் லேப் மூலமாக தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மனநலன் சார்ந்த பயிற்சி கொடுக்க போகிறாங்க. கஷ்டமான சூழ்நிலைகளில் மாணவர்களாக எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரி முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி மனநிலை சார்ந்த கோச்சிங் கொடுக்க போகிறாங்க. இதுக்கான பயிற்சியும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹைடெக் லேபில் தான் நடக்கும். ஆன்லைன் மூலமாக யாராவது மனநலன் சார்ந்த டாக்டர்ஸோ இல்லை பேராசிரியர்களோ பார்த்திங்க அப்படின்னா பேசுவாங்க ஆன்லைன் மூலமாக. இந்த பயிற்சியும் பார்த்திங்கன்னா ஹைடெக் லேபில் தான் நடக்கும். அடுத்ததாக பெற்றோர்களுக்கான அறிவிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாணவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு திட்டமும் இருக்கும் இல்லையா, அதை பற்றின தகவல் எல்லாமே சம்மந்தப்பட்ட மாணவர்களோட பெற்றோர்களுக்கு வாட்ஸ்அப் குழு ஒன்று உருவாக்கி அதன் மூலமாக தெரியப்படுத்துவோன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் பள்ளிகளில் என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் செயல்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த செல்ஃபோன் நம்பர் OTP மூலமாக வெரிஃபை பண்ணி வாட்ஸ்அப் குழு கிரியேட் பண்ண போகிறாங்க. அதுபோல் அரசு பள்ளியில் 6 to 12 வரைக்கும் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக அவங்க உயர்கல்வி சேர்ந்த உடனே அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா, இதே போல் இப்போ மாணவர்களுக்கும் கொடுக்குறாங்க. 6லேருந்து 12 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் புதவன் திட்டம் அப்படிங்கிற பேரில் மாதம் 1000 ரூபாய் அவங்க உயர்கல்விக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்ய போகிறாங்க. இதுக்காக சம்மந்தப்பட்ட மாணவர்களோட பெற்றோர்களுக்கு தகவல் வரும். இந்த மாணவர்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு ஸோ இதையும் எமிஸில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஓகே தான். பட் வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு அறிவிப்பு வெளியானால் தன்னார்வலர் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இன்னும் இந்த EKYC ஃபுட் மெஷர்மெண்ட் எடுத்தவங்களுக்குலாம் இன்னும் சேலரி கொடுக்காமல் இருக்காங்க. சீக்கிரம் அதுக்கான அறிவிப்பு வந்தாலும் நல்லாயிருக்கும். இன்னும் ஏதாவது வேலைவாய்ப்புகள் கொடுத்தாங்க அப்படின்னா தன்னார்வலர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதையே நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.